Hi, NCERT Grade 11 Chapter 4 Chemical Kinetics உடைய book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 4.26 Is there any change in the hybridization of B and N atoms as a result of the following reaction கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ நம்ம இதை போன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மாதிரி இதையும் நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு போரானுக்கு நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கோங்க. ஸோ BF3 எழுதலாம். இப்போ BF3 பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்குன்னா போரான் அண்ட் இங்கே n வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். போரானுக்கு 3 + 3 சப்ஸ்டிவன்ட் டிவைடட் பை 2 தட் இஸ் ஈக்குவல் என்ன வரும் நமக்கு 6/2 தட் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ 3னா நமக்கு என்ன ஹைப்ரிடேஷன் வருது sp2 ஹைப்ரிடைஸ்டு. அமோனியாவுக்கு போகலாமா? ஸோ அமோனியா NH3. அப்போ நைட்ரஜனுக்கு n வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் நைட்ரஜனுக்கு 5 ப்ளஸ் ஹைட்ரஜன் ஒரு 3 5 + 3 டிவைடட் பை 2 அப்போ என்ன நமக்கு 8/2 தட் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ என்ன ஹைப்ரிடேஷன் வரும் sp3 ஹைப்ரிடேஷன். இதுதான் என்னது முன்னாடி. இப்போ இந்த ரியாக்ஷன் நடந்ததுக்கப்புறம் பாருங்கள் இங்கே என்ன ஆகும் ஆக்சுவலாக லோன் பேர் டொனேட் ஆகுது. அதாவது இதில் இருக்கக்கூடிய லோன் பேர் என்ன ஆகுது இதில் டொனேட் ஆகுது. அப்போ இது நம்ம எப்படி எழுதலாம்னா இப்போ BF3 எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் நம்ம NH3ன்னு எழுதிக்கலாம். ஸோ நைட்ரஜன் இருந்து எலக்ட்ரான் டொனேட் ஆகிருக்கும். இது கோஆர்டினேட் கோவாலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே நான் போரானுக்கு கால்குலேட் பண்ண போகிறேன். அகெயின் B. இப்போ நான் இந்த ஹோல் NH3 குரூப்பை ஒரு சப்ஸ்டியூவண்ட்டாக எடுத்துக்க போகிறேன் போரானு கால்குலேட் பண்ணும்போது. அப்போ என்ன ஆயிரும் N தட் இஸ் ஈக்குவல் டு போரானுக்கு 3. அப்போ என்ன ஆயிரும்னா 3. இப்போ இங்கே என்ன ஆயிரும் 3 சப்ஸ்டியூவன்ட் இங்கே இருக்குது. அம்மோனியா ஒரு சப்ஸ்டியூவன்ட் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆயிரும் நமக்கு மொத்தம் 4 3 + 4. இப்போ இது எலக்ட்ரானை வாங்கினதுனால இது மேலே மைனஸ் வரும். அதே மாதிரி நைட்ரஜன் எலக்ட்ரானை கொடுத்ததுனால இது மேலே ப்ளஸ் வரும். ப்ளஸ்ஸும் மைனஸும் நமக்கு நியூட்ரலாக இருக்கும். ரைட். இதே நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மைனஸ் இருக்கனால இங்கே என்ன நமக்கு +1 டிவைட் பை 2 என்ன ஆயிரும் நமக்கு 8/2 தட் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ என்ன ஆயிரும் sp3 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கும். ரைட். ஸோ அப்போ போரானோட ஹைப்ரிடேஷன் பாருங்கள் என்ன வருது sp3 வருது. இப்போ அமோனியா பார்த்துடலாம். இப்போ அமோனியா பார்க்கும்போது நான் என்ன பண்ணுவேன் போரானை ஒரு சப்ஸ்டியூவண்ட்டாக எடுத்துக்குவேன். ரைட். அப்போ n வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு 5 + 3. ரைட்டா. ஸோ போரான் ஒன்று வந்துருக்கு இல்லையா BF3 குரூப் அது +1. பட் மேலே ப்ளஸ் இருக்கு இல்லையா அதை பண்ணிக்கலாம் நம்ம -1ன்னு போட்டுக்கலாம். அப்போ டிவைடட் பை 2 வரும். +1 -1 கேன்சல் ஆயிரும். அப்போ n தட் இஸ் ஈக்குவல்னா வரும் 8/2 தட் இஸ் ஈக்குவல் டு 4. இங்கே எப்படி இருக்கும் sp3 இருக்கும். ரைட். அப்போ நைட்ரஜனுக்கு அப்படியே தான் இருக்குது. ஸோ டியூரிங் திஸ் ரியாக்ஷன் நமக்கு என்ன ஆகுது நைட்ரஜன் மேலே இருக்க லோன் பேர் எங்கே டொனேட் ஆகுது போரானுக்கு டொனேட் ஆகுது. அப்போ நைட்ரஜன் மேலே ப்ளஸ் போரான் மேலே மைனஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு போரானில் மட்டும்தான் ஹைப்ரிடேஷன் சேஞ்ச் வருது. ஸோ போரான் changes its hybridization from sp2 to sp3. ரைட்டா. ஸோ இதே வந்து என்னது ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் இப்போ நைட்ரஜனுக்கு நம்ம தான் பண்ணிக்கணும் hybridization of nitrogen remains the same. என்ன இருக்குது சேம்ன்றது sp3. ரெண்டுலேயுமே நமக்கு எப்படி இருக்குது sp3 இருக்குது. ரைட். ஸோ இதோட நமக்கு இந்த கொஷின் முடியுது. தேங்க்யூ.